Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஒரே இடம் போக்கிடம் இல்லாமல் போய் கடைசியில் திமுகவில் போய் சேர்ந்தார். ஸோ இவரால் திமுக எந்த லாபமும் கிடையாது. ஆனால் திமுகவால் இவருக்கு நிறைய லாபங்கள் இருக்கும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டன. கடைசியாக பிஜேபிக்கு போகணும்னு எதிர்பார்த்தாரு. அங்கே பிஜேபி ஒத்துக்கல. ஏடிஎம்கே விட்டு வெளியில் போனப்போ 4 வருஷத்துக்கு மேலே தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா மரியாதையாக என்டிஏல போயிருக்கலாம். ஒரு அண்ணா திமுகவில் முதலமைச்சராக இருந்துட்டு திமுகவில் போய் எதை அடைய போகிறாரு? வரைக்கும் நீ அடைஞ்ச பதவி மேலே எதுவும் கொடுக்க போகிறதில்ல. முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கிடையாது, துணை முதலமைச்சர் பதவி கிடையாது. அது ரெண்டும் திமுகவில் ஒரு குடும்பத்துக்கு பர்மனெண்ட்டாக ரிசர்வ் செய்யப்பட்டது. குறிப்பிட்ட அண்ணா திமுக எடப்பாடி கண்ட்ரோலில் வந்துருச்சு. அவ்வளோதான். எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணவங்கெல்லாம் திமுகவுக்கு போய் சேர்றாங்கன்னா அப்போ அவங்கள கட்சியை விட்டு நீக்கினது கரெக்டு தான். திமுகவோட உளவாளியாக தான் இவங்கெல்லாம் அண்ணா திமுகவில் இருந்திருக்காங்க. திமுகலேருந்து வெளியில் போன ஒருத்தர் 3 முறை முதலமைச்சர் ஆனார், எம்ஜிஆர். ஆனால் அந்த அண்ணா திமுகவில் முதலமைச்சராக இருந்தவங்க 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர் திமுக வராருன்னா திமுக அவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்கும். அதிமுகவினரால் தான் திமுக எதிர்காலத்தில் காப்பாற்றப்படும் என்று ஸ்டாலின் நம்புகிறார். டெஃபரெண்டாக பர்செப்ஷன் வைஸ் ஓபிஎஸ் அண்ட் சசிகலா சும்மா தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ராமதாஸ் மட்டும் இன்னும் ஒரு முடிவு எடுக்கவில்லை. ஆனால் ராமதாஸ் அதிமுகவோட தான் விருப்பம் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு கருத்துக்களையும் எப்படி சார் முடிவு அவர் எடுக்க முடியாது சார். அவர் யாரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏடிஎம்கேக்கு போக முடியாது, மகன் ஒத்துக்க மாட்டான். திமுக வர முடியாது, திரும்ப ஒத்துக்க மாட்டார். நாம் தமிழருக்கு போக முடியாது, கேட்டிருக்காரு, அவர் சீமான் முடியாதுன்ட்டார். விஜய் கிட்டலாம் அவரால் போக முடியாது. ராமதாஸை போட்டி போட்டுட்டு கடந்த காலங்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு துரத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு கைவிடப்பட்டார் ராமதாஸ். திமுகவோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த அண்ணா திமுகலேருந்து வந்தவங்களால தான் வரும் நாட்களில் உருவாக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உடையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். நம்ம லாஸ்ட்டாக நிறைய இடங்களில் நம்ம பேசிகிட்டு இருந்தது சார், நம்ம ஓபிஎஸோட வருகை தான். அவர் எங்கே போகிறாரு, தனி கட்சியாக உள்ள ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரா, இல்லை ஏடிஎம்கேவோட திரும்ப போகிறாரா, இல்லை பிஜேபியோட லைன்ஸோட வேறு மாதிரி எதுவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். யாரும் எதிர்பாராத விதமாக ஓபிஎஸ் திமுகவிலே போய் ஐக்கியமாயிட்டார். சேகர்பாபுவினுடைய காரில் ஏறி போய் அண்ணா அறிவாலயத்தில் ஓபிஎஸ் இறங்கிட்டார். வந்த முதல்வரை, முன்னாள் முதல்வரை வரவேற்ற இன்றைய முதல்வர். எதிர்பார்த்தது தான் அவர் திமுகவுக்கு போவார் என்பது எதிர்பார்த்து. ஏன்னா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டன. கடைசியாக பிஜேபிக்கு போகணும்னு எதிர்பார்த்தாரு. அங்கே பிஜேபி ஒத்துக்கல. ஏடிஎம்கே விட்டு வெளியில் போனப்போ 4 வருஷத்துக்கு மேலே தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா மரியாதையாக என்டிஏல போயிருக்கலாம். அப்படின்னு தனியாகவும் போக விருப்பம் இல்லை, செலவும் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரே இடம் போக்கிடம் இல்லாமல் போய் கடைசியில் திமுகவில் போய் சேர்ந்தார். ஸோ இவரால் திமுக எந்த லாபமும் கிடையாது. ஆனால் திமுகவால் இவருக்கு நிறைய லாபங்கள் இருக்கும். அதை எதிர்பார்க்கலாம். சபாநாயகர் வரைக்கும் கொடுக்கப்படுவார், ஓபிஎஸ் மதிக்கப்படுவார் அப்படிங்கிறது நிறைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட விஷயமா இருக்கு. கட்சி பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, அதிகாரத்தில் வேணா பொறுப்பு கொடுப்பாங்க. 3 முறை அண்ணா திமுகவில் முதலமைச்சராக இருந்துட்டு திமுகவில் போய் எதை அடைய போறாரு? இது வரைக்கும் நீ அடைஞ்ச பதவி மேலே எதுவும் கொடுக்க போறதில்ல. முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கிடையாது, துணை முதலமைச்சர் பதவி கிடையாது. அது ரெண்டும் திமுகவில் ஒரு குடும்பத்துக்கு பர்மனெண்ட்டாக ரிசர்வ் செய்யப்பட்டது. அதனால் அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. எது கிடைக்கும் உங்களுக்கு? ஸ்பீக்கர்ன்றாங்க, அதுக்கு ஜெயிக்கணும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, கட்சியும் ஜெயிக்கணும். ஸ்பீக்கர் போஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா ஃபைன். அவருக்கு அது கடைசி காலத்தில் அது ஒரு மரியாதையானதாக இருக்கும். ஓபிஎஸ் கூட கடைசியாக இருந்த ஒரு 4-5 பேரில் எம்எல்ஏ ஐயப்பனையும் ஒரு பையனையும் தாண்டி வேறு யாருமே எனக்கு திமுகவோட இணையறப்பா வரவே இல்லை. இருக்கிற எல்லாருமே திரும்ப அதிமுக பக்கம் சேர்ந்துட்டு இருக்காங்க. வெல்லமண்டி நடராஜன் மட்டும்தான் இருந்தார், ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்கிற அளவில். அவரும் ஏடிஎம்கேலே போய் சேர்ந்துட்டார். இருக்கிற எல்லாருமே அப்புறம் விழுப்புரம் பழைய எம்பி எல்லாருமே போயிட்டாங்க. இருந்தவங்க அவ்வளோ பேர் மட்டும்தான். ஒன்றுபட்ட அண்ணா திமுக எடப்பாடி கண்ட்ரோலில் வந்துருச்சு. அவ்வளோதான். எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணவங்கெல்லாம் திமுகவுக்கு போய் சேர்றாங்கன்னா அப்போ அவங்கள கட்சியை விட்டு நீக்கினது கரெக்டு தான். திமுகவோட உளவாளியாக தான் இவங்கெல்லாம் அண்ணா திமுகவில் இருந்திருக்காங்க. போனவங்க பூரா சொத்து சுகம் பதவி அனுபவிச்சவங்க தான் பிச்சுன்னு போகிறானே ஒழிய எந்த சுகத்தையும் காணாதவன் அந்தந்த கட்சியில் தான் இருக்கான். பணம் சேர்ந்துன்னா தலைவர்கள் அங்கேயும் இங்கேயும் போவார்கள். அதான் நடக்குது அண்ணா திமுகவில். அரசியல் சுத்தமாக இல்லை, சொத்தை காப்பாற்ற தான் இனிமேல் அரசியல். அந்த லெவலுக்கு போன பிறகு என்ன இருக்குது பேசுறதுக்கு? 2-3 முதல்வர்கள் உள்ள கட்சி அப்படின்னு சொல்லி ஏவாவளி ஒரு இடத்துல பேசியிருக்காரு. எங்கள் கட்சியில் முதலமைச்சரே சேர முடியும் எங்கள் கட்சியில், அப்படி ஒரு ஃபார்முலாவாக தான் எங்கள் முதல்வர் பெருமையா அவங்களுக்கு நான் கேட்குறேன். இது ஒரு பெருமையா? முதல்ல அத்தனை பேர் உள்ளே சேரானா உங்கள் கட்சியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். திமுகலேருந்து வெளியில் போன ஒருத்தர் 3 முறை முதலமைச்சர் ஆனார், எம்ஜிஆர். ஆனால் அந்த அண்ணா திமுகவில் முதலமைச்சராக இருந்தவங்க 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர் திமுக வராருன்னா திமுக அவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்குது. அவங்களாம் தான் திமுகவை தூக்கி நிறுத்தணுன்ற பலவீனமான கட்டத்தில் தான் திமுக இருந்துகிட்டு இருக்கு. 29 முக்கிய புள்ளிகள் தற்போது திமுகவில். அதில் பல பேர் அமைச்சர்கள், பல பேர் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள்.
தினமலர் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க, 29 பேர் போட்டோ போட்டிருக்காங்க. அதிமுகவின் கூடாரமான ஆமா, திமுக alienation of அப்படிங்கிறது. DMK. அதிமுக கூடாரமாகிறது திமுக, அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அதிமுகவினரால் தான் திமுக எதிர்காலத்தில் காப்பாற்றப்படும் என்று ஸ்டாலின் நம்புகிறார். பரம்பரை திமுக காரன் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இது. அவன் ஏற்கனவே கோபத்தில், விரக்தியில், மான நிம்மதியின்றி இருக்கிறான். காலகாலமாக திமுகவுக்கு 30-40 வருஷம் ஓய்ச்சவனை ஓரம் கட்டிட்டு அதிமுகவில் எல்லா சொகத்தையும் அனுபவிச்சு இன்னைக்கு அதிகாரம் கையில் இல்லைன்றதுக்காக பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு திமுக வரவங்களை ரத்தன கம்பளம் விரிவிச்சு திமுக வரவேற்குதுன்னா திமுகவின் எதிர்காலத்தில் ஏற்பட போகிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான விதைகள் என்று ஊன்றப்படுகின்றன என்று அர்த்தம். இந்த மாதிரி அதிருப்தியாளர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் ஏவாவளுக்கு கொடுக்கப்பட்டதும், கூட்டணிகள்ல இருந்து பிரிச்சு கூட்டு வர்றது தேமுதிக போன்ற கட்சியில உள்ள எடுத்துட்டு வரும். ஏவாவளு அந்த அசைன்மெண்ட்டை வந்து பக்காவா பண்ணி முடிச்சிட்டாரு. ஒரு கூட்டணி ஒரு பெரிய கூட்டணியா மாத்தி காட்டிட்டாரு அப்படிங்கிறதும் இதெல்லாம் ஒரு சாதனையாங்க. ஆள் பிடிக்கிற வேலை, புள்ள பிடிக்கிற வேலை தானே இது. விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் யாரும் நடந்து போயிடாதீங்க, கப்புன்னு பிடிச்சி உள்ள போட்டுருவானுங்கன்னாரு. புள்ள பிடிக்கிற வேலையை செய்கிறாங்கன்னு டிடி தினகரன் சொன்னார். புள்ள பிடிக்கிற வேலையை செய்யறதுக்கு அந்த கூட்டத்துக்கு தலைவராக ஏவாவேல் இருக்காரு. வாழ்த்துக்கள். அதிமுக அந்த தொண்டர் மீட்பு குழுவில் வந்து எந்த கட்சிக்கு போகலாங்கிறத டிக் அடிக்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஓபிஎஸ் அடித்த டிக்கு வந்து திமுக, மற்ற எல்லாருமே தாவேக்கான்னு அடிச்சிருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் அடித்த டிக்கு வந்து திமுகன்னு தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தராக போவாங்க, அடுத்த கடைசியில் தான் ஓபிஎஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி வைத்திலிங்கம்ல இருந்து எல்லாருமே போனது. எல்லாரையும் விட்டாங்க, செட்டில் பண்ணிட்டு கடைசியில் இவரும் போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற பரம்பரை திமுக கொதிச்சு போயிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 கோஷ்டி, ஏற்கனவே திமுக 4 கோஷ்டி இருக்குன்னா இப்போ இவங்க போகிறதெல்லாம் 5 கோஷ்டி ஆகுது. தேனியிலலாம் ஏற்கனவே தங்கத்தமிழ் செல்வனால பிரச்சனை வந்திருக்கு. அங்கே ஓபிஎஸ்சி கொண்டு போய் இறக்குறீங்க. அவரால் தான் ஒரு கட்சி விட்டு வெளியே போனார் தங்கத்தமிழ். ஆமா, ஓபிஎஸ் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னா அவர் அமமுக போனார். ஆமா, இப்போ அங்கே என்ன நிலைமை? இப்போ திரும்ப போன இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. இருவரும் இரட்டைக்குழல் துப்பாக்கி போன்ற அதிமுக வழக்கமான டைலாக். துப்பாக்கியா, குருவி சுடுற துப்பாக்கியா, வெத்து பட்டாசான்றது எலெக்ஷன்ல தான் தெரியும். இரட்டைக்குழல் துப்பாக்கிலாம் கிடையாது, வெத்து பட்டாசு, ஊசி பட்டாசு. அது கூட வெடிக்குமான்னு தெரியாது. நம்த்து போன ஊசி பட்டாசு அது. இவ்வளவு நாள் அதிமுகவின் கோட்டையா இருந்தது தேனி மாவட்டம், இனி அது வந்து ஓட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி ரவீந்திரநாத் பேசிட்டு போறார். வேகமா கார்ல நகல்றாரு. அந்த இடத்துல அப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் பேசுறதுக்கு இனிமேல் அதுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. ரசிக்கலாம், மக்கள் ரசிக்கலாம். ஓபிஎஸ் எல்லா அமைச்சர்களையும், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்னு எல்லார் வீடும் போய் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்கிறாரு. தலைவர்கள் ஒரு கட்சியில் முதல்வர் சேர்த்துனா அவங்க வந்து பார்க்கறது வழக்கமா இருக்கும். ஆனால் ஓபிஎஸ் மாவட்டம் தோறும் போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இல்லங்களையும் அலுவலகங்களையும் தேடி சென்று போய் பார்த்துட்டு இருக்காரு. அதாங்க, அவர் தன்னோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை கன்சாலிடேட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவரோட கதி ஏன் இவ்வளவு மோசமா போகணும்? இதுக்கு மேலே எதை நீங்க சாதிக்க போறீங்க? உங்களுக்கு உச்சபட்ச பதவி என்பது மாநில முதலமைச்சர். ஸ்டாலின் முதலமைச்சராகிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால முதலமைச்சரானவர். 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை முதலமைச்சர் இருந்தவர். அவருக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை ஏன் வரணும்? என்ன பெருசா குத்துற போறாங்க திமுக? தென் மாவட்டங்களில் இது போன்ற முக்குலத்துவ சமுதாயம் சார்ந்த ஒரு தலைவர்கள் வந்து திமுகவில் இணைறது வந்து அதிமுகவோட ஓட்டு வங்கியை பிரிக்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்துட்டு திமுக பாக்குதுன்னு சொல்லப்படுறது எப்படி சார் பாக்குறீங்க? அது பாதிப்பு இருக்கலாங்க, நான் மறுக்கல. ஓரளவாவது சமூகம் சார்ந்த பாதிப்பு இருக்கலாம். பட் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு சாதிய வாக்குகள் வந்து பிரியுமான்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் டெஃபினட்டாக பர்செப்ஷன் வைஸ் ஓபிஎஸ் அண்ட் சசிகலா இவங்களுடைய அரசியல் நிச்சயமாக வந்து தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது அதிமுகவுக்கு பாதகமாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சசிகலா பிரிக்கக்கூடிய வாக்குகளும் சரி, ஓபிஎஸ் வைத்திலிங்கம் போன்றவர்கள் போனதும் சரி, தென் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 9 அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய தொகுதிகளில் பெரிய அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதையும் பேசப்படுற விஷயமா இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் குறித்து எடப்பாடி அவர்கள் எந்த இடத்துலையும் பெருசாக ஒன்றும் பேசவே இல்லை. போய் சேர்ந்ததை பற்றி பெரிய ரியாக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது நிறைய கவுண்டர்ஸ் வரும் அதிமுக தரப்புல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் சேர்ந்தது அதிமுக தரப்புல ஒரு அமைதியாகவே கடந்துட்டாங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. அவர் அங்கேருந்து கம்ப்ளீட்டா ஓரம் கட்டியாச்சு. நிம்மதி, மனநிம்மதி அப்படிங்கிற ஒரு காமெடி சினிமாவில் பருத்தி கூடம்ல இருந்திருக்கலாம்னு இதாவது காமெடி. அது அங்கேயே இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். இது என்ன இதுல பெருசா தனியா அமமுக ஆரம்பிச்சாரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்கு என்டிஏல. இவருக்கு முடிஞ்சு போன கதை. 10 நாள் ஆச்சு சேர்ந்து. அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் முடிவு பண்ணட்டும். என்ன அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலான்றதை மக்கள் முடிவு பண்ணட்டும். திமுக கூட்டணி பற்றி நம்ம பேசணும். திமுகவினுடைய அலைன்ஸில் கட்சிகள் அதிகரிக்கிறதும் நிறைய கட்சிகள் வர்றதும் எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுக அலைன்ஸில் பெருசாக அவங்க யாரையுமே அவங்க சொல்லவும் இல்லை. இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்கிற எதிர்பார்ப்பெலாம் கிடையாது. பாமக வந்தது ஏற்கனவே பிஜேபி அலைன்ஸில் இருந்துட்டு இருக்கு. அந்த என்டிஏல தான் இவங்க இருக்காங்க. தினகரன் மட்டும்தான் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ராமதாஸ் மட்டும் இன்னும் ஒரு முடிவு எடுக்கவில்லை. ஆனால் ராமதாஸ் வந்து அதிமுகவோட தான் விருப்பம் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு கருத்துக்களையும் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், முடிவு அவர் எடுக்க முடியாது சார். அவர் யாரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அங்கே போகிறார். ஏடிஎம்கேக்கு போக முடியாது, மகன் ஒத்துக்க மாட்டான். திமுக வர முடியாது, திரும்ப ஒத்துக்க மாட்டார். நாம் தமிழருக்கு போக முடியாது, கேட்டிருக்காரு. அவர் சீமான் முடியாதுன்ட்டாரு. விஜய் கிட்டலாம் அவரால் போக முடியாது. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கதை தான்.
அவர் கூட்டணி அமைக்க கூட்டணி குறித்து பேச குழு அமைச்ச குழு யாருக்கிட்ட பேசும்? குழு தானா உட்காந்து தனக்கு தானே தனக்கு தானே பேசி அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் வருவார், அவர் அதுதான் வந்து தொலைக்காட்சியினுடைய தலைப்புச் செய்திகளாக மாறப்போகிறது, இந்தியாவின் தலைப்புச் செய்தி அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்ற. சுந்தர் பிச்சையா தெரியலையா? இல்ல அப்படி ஒருத்தர் தமிழர் அமெரிக்கால இருக்காங்கன்னா சுந்தர் பிச்சையா மட்டும்தான் இருக்க முடியும். அவர் எதுக்கு தாவேக்கா வர போறாருங்கிற கேள்வியும் இல்ல. அவங்களுக்காவது லாஜிக் இருக்குங்க. அங்கேருந்து ஒருத்தர் வரலாம், விஜய் கட்சி வச்சிருக்காரு, யாரும் அமெரிக்காவில் இருக்க முக்கியமான ஆளுங்க கூட வரலாம், நான் மறுக்கலைங்க. ஆனா ராமதாஸ்க்கு என்ன இருக்கு? ராமதாஸ்க்கு ஒண்ணுமே இல்லை. உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. மகளுக்கு வேற ராஜ்யசபா வேற கேட்கிறாரா, எங்களோட கூட்டணி வச்சுக்கலாம், கேட்கலாம், ஐநா சபையில கேட்கலாம், எங்க வேணா கேட்கலாம். இப்போ ஒரு குழு போட்டாரு தான் நான் பார்த்தேன். குழு பேச்சுவார்த்தை நடத்த குழு பேச்சுவார்த்தை டாக்டர் குழு யாரோட நடத்தும்? உட்காந்து குழு தனக்கு தானே பேசிக்கணும், இல்லை குழு தனக்குள்ளேயே பேசிக்கணும், இல்லை வானத்தை பார்த்து பேசிக்கணும், இல்லை ரூம்ல உட்காந்து சவுத்தை பார்த்து பேசிக்கணும். தாவக்கியாவிலையும் அப்படித்தான் வந்து ஒரு ஐடியா பண்ணாங்க. ஆனா அங்க யாரும் பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமையே போனது. அவரு கதை வேற, விஜய் கதை வேற. அவர் யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டேங்கிறாரு. ஆமா, உங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை. நீங்க கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. உங்களுக்கு எல்லாம் வந்து ராமதாஸை வந்து போட்டி போட்டுட்டு கடந்த காலங்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு துரத்துவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கைவிடப்பட்டார் ராமதாஸ். மகன் போய் அண்ணா திமுகவில் சேர்ந்த உடனே தாங்க கொள்கை இல்லாத அரசியல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அவலங்கள் வரும்ன்றதுக்கு பாமகவும் ஒரு உதாரணம். இன்னைக்கு தேமுதிக எப்படி கட்சியில் அங்கே இங்கே நாலஞ்சு அலபாஞ்சு திமுக கிட்ட போனாங்க. அதை விட மோசமான அவலமான நிலையில தான் ராமதாஸ் இருக்காரு. கொள்கை இல்லாத அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். நீங்க கொள்கை வழி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கல் வந்திருக்காது. கொள்கை இல்லை, இன்னைக்கு நடுத்தரில் நிக்கிறீங்க. அதே தான் ஓபிஎஸ்க்கும். கொள்கை இருந்ததுன்னா பிரச்சனை வந்திருக்காது. அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. அமமுக அவங்க வந்து தனியா தான் போனாங்க, வெளியில தூக்கி போட்டாங்க. அந்த அண்ணா திமுக நட முடியல. நீ போய் கோர்ட்ல கோர்ட்டு படி ஏறினீங்க. அப்ப அதிமுக உரிமை மீட்பு குழு எல்லாம் வச்சு என்ன இது? முன்னுக்கு பின் மரணா செயல்பட்டுட்டு இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டுன்னு திமுகக்குள்ள ஒன்றும் பெரிய மரியாதைலாம் இருக்காது. அங்க ஏற்கனவே பஸ் ஃபுட்போர்ட்ல தூங்கின்னு போகுது. இன்னும் அதிமுக வந்து யார் வந்தாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஓவர்லோடான பஸ் என்ன ஆகும்? அந்த கதை தான் திமுக. அது பெரிய பாதிப்பு திமுக இருக்கு. திமுகவின் அதிருப்தி பயங்கரமா எல்லா மாவட்டங்களையும் நிலவுது. பயங்கரமான ஒரு அதிருப்தியில இருக்காங்க. 40 வருஷம் 50 வருஷம் கட்சியில வேலை செஞ்சவன் இருக்காங்க. அவன் என்னங்க ஆவான்? தொண்டை ஒரு ஒன்றிய செயலாளரா வர முடியாம, மாவட்ட செயலாளரா வர முடியாம, அப்புறம் கட்சியில உழைச்சவன் எம்எல்ஏ சீட்டு எதிர்பார்த்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். நீங்க திமுகக்குள்ளேயே வேற ஒருத்தனை கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. திமுகல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மினிமம் 4 கோஷ்டி 5 கோஷ்டி இருக்குது. அதுல யாரோ ஒருத்தனை கொடுத்தா கூட வந்து மனசு சமாதானம் அடையும். அவன் கட்சிக்காக வேலை செஞ்சான், சரி நம்ம கிடைக்கலனாலும் அவனுக்கு கிடைச்சது. 40 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு இப்ப 20 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்லங்க. அவன் 20 வருஷம் வேலை செஞ்சிருக்கான். நான் 40 வருஷம் வேலை செஞ்சாலும் அவன் 20 வருஷம் வேலை செஞ்சிருக்கான். அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்கன்னா மகிழ்ச்சி, கட்சியாவது வளரும். நேற்று வரைக்கும் அண்ணா திமுகல இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சவனுங்களே அவங்க கூட்டினு திமுகல சேர்த்து, திமுகவோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த அண்ணா திமுகல இருந்து வந்தவங்களால தான் வரும் நாட்களில் உருவாக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரவர எல்லாரும் மகனோட தான் வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து சீட்டோட தான் பேசுறாங்க. ஆமாங்க, மக மனைவி மகள் மருமகள் மனைவி துணைவி எல்லாரும் சேர்ந்து தான் வராங்க. இதான் திமுகவோட மிகப்பெரிய சாபக்கேடாக இந்த ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே மாறப்போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக கண்ணீர் விடுறாங்க. எல்லா தொகுதியிலும் பிரச்சனை வருது. எவ்வளவு பேர் திமுக காலகாலமா வேலை செஞ்சவங்க எங்கிட்டே ஒரு 3-4 பேர் பேசினாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். தொடர்ச்சியா நான் இந்த வாதத்தை வைக்கிறேன். வெளியில இருந்து வந்தவங்களாலதான் திமுக மிகப்பெரிய நெருக்கடி உருவாக போகுதுன்னு அவங்க என்ன சொல்றாங்க? உண்மைதாங்க, இது பெரிய சிக்கலை நோக்கி போகுதுங்க. கட்சி உள்ள வந்து ஆவரேஜ் தொண்டன் வந்து விரக்தி அடைஞ்சிட்டோம். யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் 30 வருஷம் கட்சிக்காக உழைச்சு அரசாங்கத்தோட மோதி ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கும்போது அடி உத வாங்கி கேஸை ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு முறை போராட்டம் அனுபவிக்கும் போதும் போராடுவாங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுவான், அந்த கேஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு திடீர்னு போய் நேற்று வந்தவனை உள்ள கொண்டு வந்து விடுறீங்களே, அவனுக்கு பதவி கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்துலங்க நியாயம்? விருப்பமனுக்கும் போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு. பௌர்ணமி அன்று க்ரௌடு வந்து அண்ணாரிவாளையமே சம்பிச்சு போற அளவுக்கு அவ்வளோ கார்களில் வந்துட்டு விருப்பமனு தாக்கல் பண்றாங்க. அதிகமான எதிர்பார்ப்பு திமுக சீட்டுக்கான ஒரு மோதல் இருந்துட்டு இருக்குங்கிறது. அது இருக்கதாங்க செய்யும். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 4 முனை போட்டி, அதெல்லாம் வந்து எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த அதிமுகலேருந்து வரவங்களால திமுகக்குள்ளே ஏற்பட்டிருக்க நெருக்கடி என்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை தோத்தாலும் ஜெயிச்சாலும் லாங் டேர்மில் உருவாக்க தான் போதும். அது ஏதாவது இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட அதிகாரம் இருக்குன்னு அமைதியாக இருக்கும். முக ஸ்டாலினிடம் அதிகாரம் இல்லைன்னா அது இப்பயே வெடிச்சிருக்கும். திமுகக்குள்ளே அது ஒரு பெரிய பிரச்சனை. திரும்பவும் சொல்கிறேன், கட்சியில் 40 வருஷம் வேலை செஞ்சவன் ஒருத்தன், 20 வருஷம் வேலை செஞ்சவன் ஒருத்தன், 20 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, அவன் அட்லீஸ்ட் 20 வருஷமாக வேலை செஞ்சுருக்கான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
கட்சியில் 40 வருஷம் வேலை கஷ்டப்பட்ட ஒருத்தனுக்கு எந்த பதவியும் கொடுக்காம நேற்று வரைக்கும் அதிமுகவில் 2 டேர்ம் 3 டேர்ம் மந்திரியா இருந்தவனை கூட்டு வந்து உள்ள விடுறீங்களா? கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன கதை இது? எம்எல்ஏ மினிஸ்டர் இல்லைன்னா உங்களுக்கு எம்பி சீட் இருக்கு, அங்க நின்னுக்கோங்க, அடுத்த வாய்ப்பு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் எம்பி ஆகுறதுலாம் இவங்களுக்கு எல்லாம் பெரிய லாபம் லாபம் கிடையாதுங்க. நீங்க லோக்கல் பாடியில் வரணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரியா இருக்கணும். இதுதானே ஒழிய எம்பிஐ ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுறதுங்கிறது தான், எல்லா சோர்ஸ்லையும் உங்களுக்கான வாய்ப்பு. தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து எம்எல்ஏல தோக்குறியா நீ எம்பி ஆயிக்கோ அடுத்து, இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷன். திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு என்ன ஆச்சு? 6 மாசம் முன்னால மாநில அரசோட நலத்திட்ட உதவி விழால கலெக்டர் முன்னாலேயே பரம்பரை திமுக காரரு எம்எல்ஏவா இருக்காரு, அவருக்கும் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் கலெக்டர் முன்னாலேயே மேடையில ஸ்டேஜ்ல மோதல் ஏற்படுதல், கைகளை போறீங்க போச்சு, ரசாபாசமாச்சு. கலெக்டர் தடுக்கலன்னா அடிதடி ஆயிருக்கும். யாருக்கு? தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் எம்எல்ஏக்கும். அடுத்த நாள் அந்த திமுக காரங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க, வந்தியர்களுக்கு கொடுத்த மரியாதை கட்சியை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குது பாருங்க. பரம்பரை திமுக காரன்னு இதெல்லாம் வந்து அவனுக்கு எரியுங்க, அவனுக்கு கோபம் வரும். இதெல்லாம் நீ 4 டேர்ம் 5 டேர்ம் திமுகவில் எம்எல்ஏ, என்ன அண்ணா திமுகவில் மந்திரியா இருந்தவன், எம்பியா இருந்தவன், எம்எல்ஏவா இருந்தவன், கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்க எல்லாம் எல்லாருக்குமே சேர்ந்து. அவனை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு காலகாலமா திமுகல இருந்து அடிபட்டு உதப்பட்டு கேஸ் வாங்கி ஒரு பதவி கிடைக்காதான்னு எம்எல்ஏ பதவிக்காக ஏங்குறவன் எவ்வளவு பேர் இருக்கான். நீ அத்தனை பேரையும் நீ காலி பண்றீங்கன்னா, தாவைக்காவிலையும் வந்து நிறைய கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகும். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமியோ ஆதவ அர்ஜுனாவும் வந்து நிறைய இடங்களில் முட்டுக்கட்டி இருந்ததுனால ஒரு சரியான அலைன்ஸ்குள்ளே போகக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன அரசியல் கட்சிகளோட எஸ்டிபை பண்ணி நிறைய அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க. எல்லா இடமும் ஒரு கட்டத்தில் போய் தடுக்கப்பட்டு விட்டது, அது விஜயோட நாலேஜுக்கே கொண்டு போக முடியாத சுச்சுவேஷனில் போயிருச்சு. அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? எது பாயிண்ட் சொன்னீங்க நீங்க? வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கலான்னு எஸ்டிபை பண்ண ஒரு சில அரசியல் இயக்கங்கள் முயற்சி பண்ணதையும், ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவும் அதில் ஒரு தடையாகவே இருந்தாங்க. புஷ்யானந்த கூட விட்டுறலாம், இவங்க 2 பேர் நிறைய இடங்களா தடையாக இருந்தாங்க. விஜய் நாலேஜ் கொண்டு போய் அதை நம்மளால வந்துட்டு டியூன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்துட்டு இருக்குதாங்க. இல்லைங்க, அது எனக்கு தெரியலைங்க. நான் அது தெரியாத கருத்தை சொல்ல முடியாதுங்க. இந்த கட்சிகள்லாம் விஜய் கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, எஸ்டிபிஐ இந்த கட்சியில. ஏன்னா இவங்களோட மற்ற எதிர்பார்ப்புகளை விஜயால பூர்த்தி பண்ண முடியாது அப்படிங்கிறா. கிருஷ்ணசாமியும் ஒரு இடத்துல நின்றுகிட்டே இருக்காரு, கூட்டணி முடிவு பண்ண முடியாம. அவரும் இப்போ பாவம், அவர் எந்த பக்கம் போறதுன்னு அவருக்கும் தெரியல. அதனால் இதில் வந்து புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், ஜான் இவங்களை பற்றிலாம் நான் பேச விரும்பல. அவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பற்றி அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது பர்சனல் அட்டாக், இது தனிப்பட்ட தாக்குதல்களை யார் மேலேயும் நம்ம தொடுக்க முடியாது. பர்சனல் இஷ்யூஸ் பர்சனலைஸ்டாக நம்ம பேச முடியாது. 2வது, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கு காரணம் வந்து இவங்க தானே, ஐ டோன்ட் நோ. தெரியாத விஷயத்தை பற்றி நான் எப்படி பேச முடியும்? நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்படுத்த பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.